இன்னைக்கு வந்து 31st டே. நம்ம போட்ட ஷெட்யூல்டு 30 நாளைக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்ம கரண்ட் சுச்சுவேஷனால நமக்கு டிலே ஆயிடுச்சு. நம்ம வந்து பவுண்டரியை தொட்டுட்டோம், 4 பவுண்டரியும் தொட்டுட்டோம். ரிட்டர்ன் வரும்போது நம்ம ராஜஸ்தானில் நேற்று பார்த்தோம், ஜெய்சால்மரில் உள்ள சாண்ட் டியூன்ஸு, ஃபோர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம குஜராத்தை தாண்டி மும்பை தாண்டி கேரளா தாண்டி தமிழ்நாடு தான் ரிட்டர்ன் ஆகணும். இப்போ நம்ம குஜராத்துக்கு வந்திருக்கோம். குஜராத்தில் பர்டிகுலராக வந்து ஏன் நம்ம ஒரு 2-3 பிளேஸை செலக்ட் பண்ணோம். ஒன்று வந்து காந்தி பிறந்த இடம் போர்பந்தர்னு சொல்லி, அதை நம்ம வந்து இங்கேருந்து 400 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறனால நம்மளால் போக முடியல. ஏன்னா நம்ம ரிட்டர்னில் இருக்கிறதுனால நமக்கு இங்கே எந்த ஒரு ஃபிக்ஸடு ரிமார்க்கபிள் பாயிண்ட்டும் கிடையாது. 1946 நம்ம கேரளாவை சேர்ந்த வர்கீஸ் குரியன்கிறவர் வந்து ஒயிட் ரெவல்யூஷன் கொண்டு வந்தார். அதாவது வந்து வெள்ளை புரட்சினா பால் வந்து அப்போது இந்த சொசைட்டியில் ஆனந்தில் இருக்கக்கூடிய ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட், இப்போ நம்ம அமுல் சொல்கிறோம் இல்லையா, அந்த சொசைட்டியில் வந்து பால் டெய்லி வீணானதை அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக பவுடராக மாற்றி கொண்டு வந்தார். அந்த ரெவல்யூஷனுக்காக நம்ம அந்த கோஆப்ரேட்டிவ் மில்க் இது வழியாக தான் வந்தோம். பட் ஆனால் அங்கே வந்து நமக்கு உள்ள பெர்மிஷன் கிடைக்கல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது வந்து கவர்மெண்ட் இதனால நம்மளால் என்ன செய்ய முடியாது, உள்ளுக்குள்ளே போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இந்த 2 சிறப்பு. 3வது சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து நம்ம த டாலஸ்ட் ஸ்டாச்சு வந்து இங்கே கட்டியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்றவருக்கு யூனிட்டி ஆஃப் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறது அவர் தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் வந்து சேர்த்தாரு. அதனால வந்து யூனிட்டி, ஒற்றுமையை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அவர் உள்துறை அமைச்சராகவும் இராணுவ அமைச்சராகவும் இருந்தார் அந்த காலகட்டத்தில், நேரு பீரியடில். அதனால இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்த இடத்துல என்னென்னா, இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு பார்க்கிங் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு 50 ருபீஸு. அதுக்கப்புறம் ஆட்டோவில் சார்ஜ் பண்ணுறாங்க. சுற்றி பார்க்குறங்கிற பேரில் 500 ரூபா அப் அண்ட் டவுன் வாங்குறாங்க. ட்ராப் பண்ணுறதுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கும் ஒரு இதுக்கு வந்து 110 ரூபாயாம். பட் எனியோ நம்ம இப்படி வந்து ஒரு பர்டிகுலராக எல்லாம் வச்சுட்டு நம்ம காரை உள்ளே கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அன்ஃபார்ச்சுனேட்டான சூழ்நிலை தான். இப்போ நம்ம அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த இதுக்கு என்ன செய்வோம், ட்ராவல் பண்ணுவோம். இதுதாங்க எலக்ட்ரிக் ஆட்டோ. பிங்க் கலரில் வந்து லேடிஸை வச்சு ஓட்டுறாங்க. ஃபுல்லி லேடிஸ் மட்டும் தான் பர்மிட்டட். அவங்களுக்கு வந்து 8 பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்டு. இதுக்கு வந்து அப் அண்ட் டவுனு, போகிறதுக்கு 110, வர்றதுக்கு 110. பட் பஸ்ஸும் ஓடுது. பஸ்ஸு வந்து டைம் தெரியாதனால நம்ம ஆட்டோ கேன்வாஸ் பண்ணுவாங்க, அதில் நம்ம ஏறிட்டோம். ஆனால் நீங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி இது பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். இது ஃபுல்லி லேடிஸ் தான் அந்த ஆட்டோ ஓட்டுறாங்க. நீங்கள் பஸ்லேயே. இதுதாங்க சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை. அது வந்து சபர்மதி ஆற்றை பார்த்த மாதிரி அவருடைய ஃபேஸ் இங்கே இருக்குது. நம்ம இங்கே பேக் சைடில் இருந்து நம்ம போகிறோம், அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு. இதில் வந்து என்ட்ரி டிக்கெட்டு 150 ரூபா, சைல்டுக்கு 90, அடல்ட்டுக்கு வந்து 150 ரூபா. அப்புறம் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வீவிங் கேலரி, அந்த பால்கனியில் போகிறதுக்கு 350 ரூபா, 230 ரூபா. மற்றதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஃபாரினர் வீவிங் கேலரி அது இதுன்னு இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து இதெல்லாம் பெரிய அளவில் வந்து இன்னும் மற்ற இடங்களில் பார்த்தது தான். ஒன்லி ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த ஸ்டாச்சுவில் போய் பார்க்குறதும், அந்த ஸ்டாச்சுவில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத பார்க்குறது மட்டும்தான் நம்ம வந்திருக்கோம். அது கூட போதும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மற்ற இதுகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து மற்ற எதுவும் பார்க்கலாம். பட் அதை பார்க்குறதுக்கே எப்படியும் 2 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் மற்ற எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 1 டே 5 o'clock வரைக்கும் ஆயிரும். வாங்க நம்ம டிக்கெட். இப்போ நம்ம டிக்கெட் எடுத்து என்ட்ரி உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இது என்ட்ரியோடைய இது. இங்கேருந்து ஒரு பேட்ரி கார் ஆப்ரேட்டட் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு தெரியல. அதனால நாங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து அதுக்கப்புறம் லெஃப்டில் போனால் தான் அந்த சிலையை நோக்கி நடக்க முடியும். அந்த சிலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸில் வந்து வாக் த்ரூ வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் நின்றாலே அந்த ஏர்போர்ட்டில் கொண்டுட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அந்த வாக் த்ரூ வந்து லெஃப்ட் ரைட் இருக்குது. ரைட்டில் வந்து போகிறதுக்கும் லெஃப்டில் வந்து வர்றதுக்கும் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட என்ன செய்யலாம், பேட்ரி காரை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எல் ஷேப்பில் கரெக்டாக வந்து அந்த என்ட்ரிக்கு வரைக்கும் பேட்ரி கார் யூஸ் ஆகுது. அதில் ஒரு 20 மெம்பர்ஸ், 15 to 20 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், அந்த பேட்ரி காரில் பயணிக்கலாம்.
இது வந்து நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 கோடி ரூபா இதில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பெரிய சுதந்திர போராட்ட தலைவர்கள் ஒன்றும் இல்லை. காந்திக்கோ அல்லது அம்பேத்கருக்கோ வச்சுருந்தா நல்லாயிருக்கும். நாளைக்கு காம்படிட்டர் கவர்மெண்ட் வரும்போதும் அவங்களும் அவங்களுடைய தலைவர்களுக்கு வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. ஏன்னா 2500 கோடி ரூபாங்கிறது சும்மா இல்லை. ஒரு பொதுநல திட்டத்துக்கு வந்து சரியான முறையில் செலவழித்தா மக்களுக்கு பயன்படும். பட் இது எந்த அளவுக்கு வந்து தங்களுடைய அரசுக்கு ஒரு இதுக்காக வந்து பாலிசிக்காக வச்சுருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து என்ட்ரிங்க. நம்ம அவருடைய ஃபூட்டு கீழே உள்ள ஒரு என்ட்ரி பாயிண்டில் தான் நம்ம இருக்கோம். ஆக்சுவலாக நமக்கு என்ன ஒரு விஷயம் நமக்கு வந்து புரியாமல் போச்சுன்னா, 150 வந்து என்ட்ரிக்கு உள்ளே போகிறது, 380 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறது வந்து லிஃப்ட்டில் மேலே போகலாம். இது ஒரு 45 ஃப்ளோர்ஸ் இருக்கான். அவருடைய அந்த சட்டை பட்டனில் வந்து ஒரு 4 பட்டனில் வந்து ஒவ்வொரு பட்டன்லையும் கேலரி வச்சுருக்காங்க. அது நமக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து நம்ம திரும்பி வந்து போக முடியல. அதனால அதில் உள்ள இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம கேதர் பண்ணிட்டோம். இது வந்து இன்ஃபர்மேஷன் கேலரி, கீழே பேஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கேலரி. வாங்க உள்ளே போய் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். அவருடைய தலையை மட்டும் தனியாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே தான் அந்த பேஸ் இருக்குது. அந்த சென்டரில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பில்டிங்கினுடைய ஃபவுண்டேஷன் அமைச்சு அதிலிருந்து பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இது கட்டி திறந்தது வந்து 31 அக்டோபர் 2018 வந்து திறந்திருக்காங்க இந்த ப்ராஜெக்டை. அதுக்கப்புறம் மக்களுடைய பார்வைக்கு விட்டுருக்காங்க. இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றின இன்ஃபர்மேஷன், அதன் பிறகு வந்து இது எப்படி கட்டப்பட்டது, கட்டப்படும் போது வந்து சர்தார் பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்தார் சரோவர் அணையில் உள்ள மக்களை எப்படி வந்து ரீஹாபிலேஷன் பண்ணாங்க அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. இது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் வந்து எப்படி பண்ணினாங்க இது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் தனி டிஸ்பிளே வந்து இருக்குது. இது வந்து நிறைய மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்டாகவே வந்து கட்டியிருக்காங்க. இதில் என்ன ஒரு வருத்தம்னா, இதில் வந்து சீஃப் இன்ஜினியரோ பெரிய ஆர்கிடெக்டரோ இந்தியாவில் உள்ளவங்க கிடையாது. எல்லாமே ஃபாரின் கன்சல்டன்சி கீழே அவங்களுடைய இதில் தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வந்து இந்தியன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் வந்து கட்டியிருக்காங்க. பட்டு நம்ம வந்து பியூர்லி மேக் இன் இண்டியான்னு சொல்லி இதை சொல்லிக்கிற முடியாது. ஏன்னா அவங்களுடைய அட்வைஸ்லையும் அவருடைய கன்சல்டன்ட்லேயும் வந்து நம்ம கட்டினதுனால இது அந்த கிரெடிட் கோஸ் டு ஃபாரினர்ஸ் தான். இப்போ இதுதான் இங்கே வந்து ஃபுல்லாக ஏரியல் வியூ. இதுதான் அந்த சட்ட பட்டனில் இருக்கக்கூடிய கேலரி வியூ. இது வந்து சர்தார் சரோவர் அணை பக்கத்தில் இருக்கக்கூடியது. அந்த ரிசர்வயரில் இருந்து தான் தண்ணியை திறந்து விட்டால் இந்த சபர்மதி ஆற்றுல வரும். அந்த சபர்மதி ஆற்றினுடைய பெட்டில் தான் வந்து பெட்னுடைய ஒரு ஓரத்தில் தான் அந்த இது கட்டப்பட்டிருக்கு. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டும்போது எப்படி கட்டினாங்க, எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிற டிஸ்பிளே வந்து அதில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் அது ஓடுது. அதை உட்காந்து எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிற ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு டைம் லேப்ஸில் கட்டியிருக்காங்க. அப்புறம் கட்டி முடிக்கப்பட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிராஃப்டட் இதாக வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் அனிமேஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அது எப்படி கட்ட போகிறோங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் நாங்கள் 182 அடி, இதுதான் ஹையஸ்ட்டு டாலஸ்ட்டு ஸ்டாச்சு இன் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் 153 அடியில் ஒரு புத்தர் சிலை இருக்குது. இதுதாங்க சர்தார் சரோவர் அணை டேமு. இது வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து இருக்குது ஸ்டாச்சுவுக்கு. அந்த ரிசர்வயரில் தண்ணி நிறைஞ்சி மழை காலத்தில் அதிலிருந்து திறந்து விட்டு அதுக்கப்புறம் வந்தால் தான் இந்த சபர்மதி ரிவரில் வந்து இந்த சிலைக்கு முன்னாடி தண்ணி வரும். அதில் தான் போட்டிங் இது பண்ணுவாங்க. இந்த ஸ்டாச்சுவை அந்த ரிசர்வயருக்குள்ளே கட்டியிருக்கலாம். மேபி அட்வைசபிள் இல்லை. ஏன்னா அது வந்து ரிசர்வயரில் வந்து உங்களுக்கு கரண்ட் ஓஷன் வந்து தண்ணி டேமில் அதிகமாக ஏறுற காலகட்டத்தில் உங்களுக்கு கரண்ட் ஓஷன் அதிகமாக இருக்கிறதுனால அது அட்வைசபிள் இல்லைங்கிறதுக்காக அந்த அவுட்டர் டேமில் கட்டியிருக்காங்க, இன்னொரு ரிசர்வயரில் கட்டாமல். இது வந்து நாங்கள் வெளியில் வந்து ஒரு ஷாட்டு கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம். அங்கங்கே பாறை தெரிகிறதுக்கு காரணம் என்னென்னா, சம்மரில் வந்து இந்த டேமில் ரிசர்வயரில் தண்ணி இல்லாததுனால என்ன செஞ்சுருக்கு, நம்ம வந்து இதை எடுத்திருக்கோம்.